அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையிலும் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 100% ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என ஆவின் பால் விநியோகம் தெரிவித்திருக்கிறது. நேற்று 15 லட்சம் லிட்டர் பால், 25,000 பாக்கெட் UHT பால், 10,000 கிலோ பால் பவுடர் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே பலத்த மழையானது பெய்தது. குறிப்பாக இந்த புயலின் எதிரொலியாக தாழ்வான பகுதிகள் முழுவதுமே புறநகர்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீரானது குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கடைகளுக்கு செல்லக்கூட வெளியே வர முடியாத அவலமானது தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் மேலும் இந்த ஆவின் பாலகத்தில் தொடர்ந்து இந்த பாலின் விற்பனையானது நீடிக்க தற்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஆவின் நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்த புயலின் எதிரொலியாக அனைத்து மக்களுக்கும் பால் விநியோகமானது 24 மணி நேரம் சுழற்சி முறையில் கிடைக்க வேண்டும் என அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட கடைகளின் மூலம் இந்த ஆவின் பால் மற்றும் இந்த பால் பவுடர்கள் போன்ற பல்வேறு ஆவின் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த புயலானது கரையை கடந்துள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே ஆவின் பாலகத்தின் மூலம் தொடர்ந்து இந்த பாலின் விற்பனையானது முறையாக நடைபெற்றுள்ளதாக தற்போது ஆவின் நிர்வாகமானது தற்போது ஒரு அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அனைத்து கடைகளிலுமே 100% பால் விநியோகமானது விநியோகிக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று மட்டுமே 15 லிட்டர் பால் மற்றும் 25,000 பாக்கெட்டுகள் மேலும் 10,000 பால் பவுடர்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த கனமழை இருந்த போதிலும் கூட பால் விநியோகத்தில் எவ்வித சிறு தடையும் ஏற்படவில்லை எனும் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து தேவைப்படும் முகாம்களுக்கு உடனடியாக ஆவின் பால் மற்றும் பால் பவுடர்கள் மேலும் இந்த UHT பால் உடனுக்குடன் கொடுக்க வேண்டும் என நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை முழுவதும் உள்ள அனைத்து பாலகங்களிலும் பால் மற்றும் பால் பொருட்கள் போதுமான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் எனவும் தற்போது ஆவின் நிர்வாகமானது அந்த கடைகளுக்கு உத்தரவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பொதுமக்களுக்கு பால் எளிதில் கிடைக்க 88 அதாவது சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே 88 ஆவின் பாலகங்கள் மூலம் 24 மணி நேரமும் பால் வழங்க வேண்டும். குறிப்பாக அடுத்த ஒரு வாரத்திற்கு முழுவதுமே இந்த நடவடிக்கைகளை இக்கடைகள் பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து நேற்று கூட பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த அம்மா உணவகங்களில் இலவச உணவானது நேற்று ஒரு நாள் முழுவதுமே வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அவலநிலை இருப்பதால் மேலும் இது போன்ற பால்கள் விற்பனையானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வரும். அதனால் தற்போது இந்த ஆவின் நிர்வாகமானது அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பால் விநியோகமானது எந்த தடையும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது 100% பால் விநியோகமானது புறநகர் பகுதிகள் முழுவதுமே நடைபெற்றுள்ளதாகவும் மேலும் 55 கடைகள் மட்டுமல்லாமல் தற்போது 88 கடைகள் மூலம் இந்த பால் விநியோகமானது செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது ஆவின் நிர்வாகம் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.